2005ஆம் ஆண்டில் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கு கடந்த 21ஆம் தேதி குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பவாரியா கொள்ளையர்களுக்கும் தண்டனை விவரத்தை சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இன்று பிற்பகல் அறிவிக்கவுள்ளது. மேலும் ஜெயலலிதா அரசின் மீதான வழக்கிலும் இன்றைய தினம் தீர்ப்பளிக்கப்பட உள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த கோரி இந்திய அரசுக்கு முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளது. ஷேக் ஹசீனாவுக்கு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்ததை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கதேச அரசின் இந்த கோரிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜ்ஜிய ரீதியிலான உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த செயல்முறையை இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று முதல் ஆய்வு செய்கின்றனர். நாளை மறுநாள் வரை சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.